அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹல்வா செய்யணும் ரொம்ப டைம் எடுக்கும், நெய் ஜாஸ்தி ஊற்றணும், ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற ஹல்வா பார்த்தீங்கன்னா இது தேவையே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹல்வா, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு விடுங்க. எல்லோரும் எதில் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஹல்வா என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு ஹல்வா தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இப்படிலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஆறி இருக்குது, கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். இது வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். சூட்டில் சேர்க்காதீங்க, சொன்ன மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், கொஞ்சம் கூட கட்டியிருக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி ரிப்பன் மாதிரி விழுகணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் கேரமல் எப்படி பண்ணுன்றதை நம்ம கேரமல் புட்டிங் வீடியோஸ்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய புட்டிங் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1.5 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் கரையணும். இப்போ வாங்க கேரமல் போய் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது கேரமல். பாருங்கள், அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்குது. கேரமல் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஃபுல்லாக வச்சு பண்ணிடவே கூடாது. சிம்லேயே வச்சு தான் கரையணும். கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, சர்க்கரையாகவே கரைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்து எடுத்துருங்க, இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ வாங்க நம்ம சர்க்கரைவே பார்க்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதியும் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் தண்ணியில். இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சிருந்த கேரமல் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கலர் பொடி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, கேரமலோட கலர் தான் நமக்கு வருமே. இதுக்காக தான் இந்த மாதிரி கேரமல் பண்ணி சேர்க்குறது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போவே பாருங்கள் சூப்பராக கலர் வந்திருக்கு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கல. பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. இந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, அதுவே நமக்கு கரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த சக்கரை பாக்கு எந்த மாதிரி வரணும் அப்படின்னா, குலாப் ஜாமுனுக்குலாம் ஒரு பிசுக்கு பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நமக்கு பதம் கரெக்டாக வந்துச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அரை கம்பி பதம் கூட வரக்கூடாது, லைட்டாக பிசுக்கு பதம் வந்தாலே போதும். பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். குலாப் ஜாமுன்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்தாலே போதுங்க. இப்போ எனக்கு கரெக்டாக பதம் வந்துருச்சு, செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்படி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நம்ம கேரமல் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா கலருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொதிக்க கொதிக்க நல்லா கலர் வர ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் நெய் சேர்க்குறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்கலாம். இப்போது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட ஜாஸ்தி சேர்க்கனாலும் சேர்க்கலாம் நெய், இல்லை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தாங்க. அல்வாக்கு நெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நல்லாயிருக்கும். எது கரெக்டாக இருக்கும், நான் சொல்கிற வந்து ரொம்ப ஜாஸ்தியும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க போகிறது கிடையாது. மொத்தமாக ஒரு 5லேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேங்க, அவ்வளோதான். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். சீக்கிரமாகவே வந்துடுங்க, ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது. கலந்து விடுறதுக்கே மொத்தமாக 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் எந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. அப்படியே பாத்திரத்தை ஒட்டாமல் வந்துருச்சு. அப்படியே கோதுமை அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த டைமில் நான் இன்றைக்கி
இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி மட்டும் வறுத்து சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே முந்திரியை சேர்க்கனாலும் சேர்க்கலாம், அந்த மாதிரி நெய்யில் வறுத்து கூட சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்து சேர்க்குறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் முந்திரி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அல்வாவில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம அல்வாவில் சேர்த்துடலாம். இந்த நெய்யோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு கோதுமை அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம செஞ்சது உருளைக்கிழங்கு வச்சு தான் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எதில் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு காலி ஆயிரும். எங்கள் வீட்டில் உடனே காலி ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதை மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.